இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ சிம்ம ராசியில் பிறந்த நேயர்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஜோதிட தாள்கள், கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஜோதிட தாள்கள். ஆக்சுவலி தற்போது 2025 ஆண்டில் தமிழ் மாதத்தில் 6வது மாதமான புரட்டாசி மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த புரட்டாசி மாதத்தில் கடைசி வீக்கில் இப்போ நாம் வந்திருக்கோம். ஸோ புரட்டாசி பிறந்ததே தெரியல, டக்குன்னு கடைசி வாரம் வந்துருச்சு. இந்த கடைசி வாரம் தான் ரொம்ப முக்கியமான வாரம். ஏன்னா இந்த கடைசி வாரத்தில் கிரகங்கள் வக்ரமாகவும் மாறவும் போகுது. அதனால் புரட்டாசியில் ஃபஸ்ட்டு நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் கடைசி வாரத்தில் தான் நடக்க போகுது. அப்படி நடக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்கள் என்னென்னங்கிறத ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே தெரிஞ்சு பயன்பெறணும். அந்த வகையில் சிம்மம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன். கிரகங்கள் சேர்றது வக்ரத்தால் கடைசி இந்த நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ சிம்மம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும். ஆக்சுவலி நமக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம லைஃப்பில் எல்லாமே நமக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாவே நாம் எப்பயுமே ஓரளவு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பிரச்சனை இல்லாமல் எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும். ஸோ சிம்ம ராசிக்கு இந்த புரட்டாசியுடைய கடைசி எப்படி இருக்க போகுதுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி புரட்டாசியில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட், ஏன் சுபகாரியம் செய்யக்கூடாதுன்னு. ஸோ இந்த வீடியோவில் புரட்டாசியில் ஏன் சுபகாரியம் செய்யக்கூடாது அப்படிங்கிற டவுட்டை கிளியர் பண்ண போகிறேன். இது ஜோதிட ரீதியாக சொல்லப்படக்கூடிய முக்கியமான காரணம். ஸோ ஜோதிட ரீதியாக இந்த மாதம் ஏன் சுபகாரியங்கள் செய்யப்படாது அப்படிங்கிற காரணங்களை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ புரட்டாசி மாதத்தில் சுபகாரியங்கள் தவிர்ப்பது இப்போ இல்லைங்க, ஆதி காலத்திலருந்தே இருக்குது. ஸோ எப்பயுமே புரட்டாசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுபகாரியங்கள் தவிர்ப்பது நல்லது என்பது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. புரட்டாசி மாதத்தில் பெரும்பாலுமே சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடத்தப்படாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு சில முக்கியமான காரணங்கள் இருக்குது. அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இறைவனுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட மாதங்களில் புரட்டாசி மாதம் ஒன்று. இந்த மாதத்தில் திருமணம் செய்யலாமா, வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா, கிரகப்பிரவேசம் செய்யலாமா, வளைகாப்பு நடத்தலாமா, நடத்தக்கூடாதா, இந்த மாதிரி பல கேள்விகள் நம்ம மனதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படும். அதற்கான விடையை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். புரட்டாசியில் முக்கிய சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. அதெல்லாம் என்ன என்பதை இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்க தெரிந்து கொள்ளுங்க. ஜோதிடத்தின்படி சூரியன் கன்னி ராசியில் சஞ்சரிக்க செய்யக்கூடிய மாதம் தமிழில் 6வதாக வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கே உரிய மிக அற்புதமான மாதமாக பார்க்கப்படுது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை விரதம் மற்றும் பெருமாள் வழிபாடு மிக சிறப்பானதாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்ச கால விரதம், மகாலய அமாவாசை விரதம் மிகவும் விசேஷமானது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க உரியது. இந்த மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி பண்டிகை அம்பாளை வேண்டி வழிபாடக்கூடிய மிக கோலாகலமான கொண்டாடப்படக்கூடிய ஒன்றாகும். இப்படி பல இறை வழிபாடு விசேஷங்கள் வரக்கூடிய இறைவனுக்கு என அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் புரட்டாசி என்பதால் இந்த மாதத்தில் திருமணம் உள்ளிட்டவை செய்யப்படுவதை முன்னோர்கள் தவிர்த்து விட்டனர். முழுக்க முழுக்க இறை வழிபாட்டிலேயே இருந்து விட்டனர். பொதுவாக திருமணம் செய்ய சித்திரை, வைகாசி, ஆவணி, தை, பங்குனி ஆகிய மாதங்கள் மிகவும் உகந்தது என ஜோதிட சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படுது. இந்த மாதங்களில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்தால் மணமக்கள் மகிழ்ச்சியாகவும் புத்திர பாக்கியத்தோடு வாழ்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்குது. அதே போல் ஆடி, புரட்டாசி, மார்கழி ஆகிய மாதங்களில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. வைகாசி, கார்த்திகை ஆகிய மாதங்களில் எந்த சுபகாரியங்களும் செய்யலாம்.
மெயினாக கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னு சொல்ல ஒற்றைப்படை மாதமாக அமைஞ்சதுன்னா வளைகாப்பு நடத்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் மற்ற சுப காரியங்கள் செய்யக்கூடாது. பொதுவாக நமக்கு நாட்காட்டியில் வாஸ்து நாள் என்று பார்த்துருப்போம். ஆனால் ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி ஆகிய 4 மாதங்களில் மட்டும் வாஸ்து நாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்காது. அதனால் இந்த 4 மாதங்களில் பொதுவாக வீடு கிரகப்பிரவேசம், வாஸ்து பூஜை செய்யப்படக்கூடாது. வாடகை வீடாக இருந்தாலும் வீடு குடி போகக்கூடாது. வீடு கட்ட தொடங்கி பணி நடந்து கொண்டிருந்தால் அந்த பணிகளை இந்த மாதத்தில் செய்யலாம். புதுசாக எதையும் செய்யக்கூடாது. செய்தால் தடைகள் ஏற்படும். ஸோ புரட்டாசி மாதம் இறை வழிபாடுக்கு மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்தது. தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாளி அமாவாசை, இதெல்லாம் முன்னோர்களை வழிபட மிக முக்கியமான நாள். அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்ச காலம் இந்த 15 நாட்களுமே விரதம், மகாளி அமாவாசை விரதம் மிகவும் விசேஷமானது. இந்த காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க உரியது. அதனால தான் புரட்டாசி மாதத்தில் மகாலயபட்சமே முன்னோர்களுக்காக அனுஷ்டிக்கப்படுகிறதுனால வேறு எதுவும் செய்யாமல் இருக்கப்படுது. அதே போல் பெருமாளுக்கு விரதம் இருக்கக்கூடிய மாதம், நவராத்திரி பண்டிகைகளை கொண்டாடக்கூடிய மாதம் என்பதால் இந்த மாதத்தில் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் நடத்துவதை முன்னோர்கள் தவிர்த்து விட்டனர். ஆனால் புரட்டாசியில் வளகாப்பு நடத்தலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ புரட்டாசியில் சுபகாரியங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் இதுதான். ஸோ இப்போ காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ தான் மெயின் விஷயத்துக்கு வரப்போகிறோம். அதாவது பலன்கள் உங்கள் ராசிக்கு பார்க்க போகிறோம். சிம்மம் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சிம்ம ராசி நேயர்களுக்கு புரட்டாசியுடைய கடைசியில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலே சுக்கிரனும் கேதுவும் சஞ்சரிக்கிறார். சப்தமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். எனவே ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். உணவில் கட்டுப்பாடு செலுத்துவது நல்லது. கும்பத்தில் ராகு இருப்பதால் பொருளாதார நிலை திருப்தி தரும். கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் ஏற்படும். மனதில் கூட இனம் புரியாத கவலை மேலோங்கும். வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப செலவுகள் செய்வது நல்லது. சுப செலவுகள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வீண் விரயங்கள்ல இருந்து தப்பிக்கலாம். அதனால் சுப செலவுகள் செய்ய பாருங்க. அப்புறம் இந்த கடைசி டைமில் புதன் துலாம் ராசிக்கு செல்கிறாரு. இதனால் உங்கள் ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. துலாம் ராசிக்கு புதன் வராரு. உங்கள் ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் இப்போ சகாயஸ்தானத்திற்கு வரக்கூடிய இந்த நேரம் நல்ல நேரம்தான். வெற்றி செய்திகள் வீடு தேடி உங்களுக்கு வரும். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வாங்க. அவர்களோடு ஏற்பட்ட பனிப்போர் உங்களுக்கு அகலும். சொத்து பிரச்சனையெல்லாம் சுமூகமாக உங்களுக்கு முடியும். தொழில் நடத்துபவர்கள் புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ளலாமா என்பது பற்றி சிந்திப்பீங்க. அதிக மூலதான போடுவதற்காக கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். விலகி சென்ற உறவினர்கள் மீண்டும் இணைவாங்க. வீடு வாங்கக்கூடிய யோகம் அல்லது இடம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. உடல்நலம் சீராக, மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். ஸோ புதன் துலாம் ராசியில் வர்றதுனால உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நெக்ஸ்ட், வக்ரமாக சனி இருக்க போகிறாரு. இவருடைய வக்ரத்தால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் கரெக்டாக கடைசியாக இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 6, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. கண்டக சனி வக்ரம் பெறுவது நன்மைதான். இருந்தாலும் குடும்ப பிரச்சனைகள் கூடுதலாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. எதிரிகளுடைய பலம் கூடும். தொழிலில் லாபம் வந்தாலும் அதை கைக்கு கிடைப்பது அரிது. முன்னேற பாதையில் சில குறுக்கீடுகள் வரத்தான் செய்யும். அவற்றிலிருந்து விடுபட சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபடுவது நல்லது. ஆக்சுவலி வக்ரத்தால் இந்த மாதிரி கவனமாக இருக்கணுங்கிறது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக சொல்லணும்னா இந்த கடைசியில் பொறுப்புகளில் உங்கள் ராசிக்கு மாற்றம் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கை நழுவி செல்லும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் நன்மை உண்டு. கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் சேரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும்.
சுப செலவு அதிகரிக்கும். ஸோ இப்படி தான் பலன்கள் கிடைக்கும். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ புரட்டாசியில் கடைசியாக உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களும் இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். நெக்ஸ்ட் இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தீபாவளி பலன்கள்லாம் வரும், அதை தெரிஞ்சு பயன்பெறுவீங்க. தேங்க்யூ.